நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. அந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் வராரு, வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 3 to 4 hours பக்கம் அதை ட்ரையல் பார்க்கறது, டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்றாரு. கடைசியா அவர் அந்த பொருளை வாங்காம வெளியே போயிடுறாரு. இந்த சுச்சுவேஷன்ல செல்லருக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லருக்கு இந்த சுச்சுவேஷன்ல எந்த ரைட்ஸும் கிடையாது. பிகாஸ் The Consumer Protection Act 2019 Section 2 Class 9ல கன்சியூமருக்கான ஒரு 6 ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 6 ரைட்ஸ் டு சூஸ், ஹியர், ரிடர்சல் அண்ட் எஜுகேஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் இதுல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் அந்த செல்லருக்கு இந்த மாதிரி ஒரு 3 to 4 hours வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லாஸ். இதுல என்ன சில எக்ஸப்ஷன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பர்சன் ரெகுலராகவே அந்த கடைக்கு வந்துட்டு எந்த பொருளும் வாங்காம ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக சும்மா வந்து அந்த பிசினஸ் டிஸ்டர்ப் பண்றது, இல்ல ஒரு இன்டென்ஷனலாவே வந்துட்டு அவங்கள வேலை செய்ய விடாம இந்த மாதிரி பொருளை காட்டுங்க, இது என்ன விஷயம் அது என்ன விஷயம் சொல்லி ட்ரையல் பண்ணி பாக்குறது. அப்படி ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது வேணும்னு அந்த பொருளை டேமேஜ் பண்றதோ இல்ல அந்த பொருளோட நேச்சர் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா, தாராளமா அதாவது நீங்க அந்த செல்லர் போய் உங்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் நீங்க எழுதி கொடுத்து ஃபைல் பண்ணலாம். இந்த இடத்துல அந்த போலீஸ் அந்த பர்சனுக்கு வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காம இருக்கும். இதுல ஏதாவது கிரிமினல் அஃபென்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட் அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும் ஆஃப்டர் த வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ know your rights, be the right person.